குறைக்கின்ற இருந்த 10 திருவிழா ஊழியர்களுக்கும் ஆலயத்தோடு தொடர்புடைய அடியவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியையும் அவர்களுக்கான பாராட்டுகளை தெரிவிப்பதோடு இந்த 10 தினங்களும் இந்த ஆலயத்திலே சுவாமிக்குரிய சாத்துப்படி வேலைகளை வழங்கிய பொலிகை கந்தசாமி ஐயா அவர்கள் உண்மையிலேயே 10 தினங்களும் பல்வேறுபட்ட ஒவ்வொரு தினமும் வெவ்வேறு வகையான வடிவங்களிலே சாமியை அலங்கரித்து உரிய நேரத்திற்கு எங்களுடைய பூஜைகளுக்காக ஒழுங்கமைத்து கொடுத்த கந்தசாமி ஐயா அவர்களுக்கும் ஆலயத்தினுடைய களஞ்சிய பொறுப்பாளர்களாக இருந்த திரு வேலுமயிலும் திரு சிவபாலன் அவர்களுக்கும் அவர்களுடைய பணிகள் கூட மிகவும் காத்திரமானது. காலையிலே ஐயா அவர்கள் எழுதுவதற்கு முன்னர் பூஜைகள் தொடங்குவதற்கு முன்னர் தங்களுடைய வேலைகளை இருவருமே கலந்து இந்த ஆலயத்தினுடைய அடியவர்களும் கூட ஒழுங்கமைத்து கொடுத்ததற்காக அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவிப்பதோடு மண்டபப்படிகளை செய்து கொடுத்த வதனமலர் அம்மா அவர்களுக்கு, அதே போல மங்கள வாத்திய இசைக்குழுவினரான செல்வா குழுவினர்களுக்கும் அவர்களும் உரிய நேரத்திற்கு வந்து தங்களுடைய வேலைகளை வழங்கி இந்த ஆலயத்தினுடைய மகோத்சவம் சிறப்புற நடைபெற்றுவதற்கு உதவியாக இருந்த அவர்களுக்கும் சிறப்பாக செல்வாவினுடைய புதல்வர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு இந்த 10 நாட்களும் ஒலி அமைப்புகளை வழங்கிய திரு பாலச்சந்திரன் அவர்களுக்கும் தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய சூழல்களை சுத்தமாக வைத்திருப்பதற்காக இந்த ஆலயத்தோடு தொடர்பட்டு காலை மாலை பாராமல் தங்களுடைய அந்த வேலைகளை வழங்கியவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் 10 தினங்களும் உரிய நேரத்திற்கு வந்து சாமியை தாங்கி சென்ற இளைஞர்களுக்கும் அவர்களோடு அவர்களை வழிபடுத்தியவர்களுக்கும் நான் தனித்தனியாக பேர் சொல்ல விரும்பாவிட்டாலும் கூட அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு மீளவும் குறிப்பாக இதிலே சொல்லப்பட வேண்டியவர் திரு மஜூரன் அவர்கள். அவர் தனி ஒரு ஆளாக இருந்து இந்த எல்லா 10 நாட்களுமே இந்த ஆலயத்திலேயே தங்கியிருந்து ஐயா அவர்கள் காப்பு கட்டியது போல அவரும் காப்பு கட்டி இந்த ஆலயத்திலே இருந்து தன்னுடைய பணிகளை மிகவும் சிறப்பாக யார் வந்தாலும் எந்த பொருளுக்கு போனாலும் கூட தும்புத்தடி அங்கே இருக்குது, மோட்டார் சூச் அங்கே இருக்குது என்கின்ற வகையிலே அத்தனைக்கும் பதில் சொல்லி அத்தனை அடியவர்களையும் மனம் போனாமல் தன்னுடைய அந்த புன்சிரிப்போடு இந்த ஆலயத்தினுடைய பணிகளை உற்சவ காலம் மகோத்சவ காலம் மட்டுமல்ல அதற்கு முன்னர் உள்ள காலங்களிலும் கூட கடந்த காலங்களிலே எந்த ஒரு தினமாக இருந்தாலும் உதாரணமாக திருவம்பாவையாக இருந்தா என்ன, கந்த சஷ்டியாக இருந்தா என்ன, தன்னுடைய பணிகளை அந்தந்த நேரத்திலே ஒழுங்காக செய்து அதிலே உயர்வு தாழ்வு இருக்கலாம், ஆனால் அவர் தன்னுடைய கர்மங்களை ஒழுங்காக செய்து வருகின்ற ஒரு நபர். அந்த வகையிலே தம்பி மயூரன் அவர்களுக்கு எல்லாம் வெல்ல விநாயக பெருமானுடைய ஆசி கிடைக்க வேண்டும். அதே நேரத்திலே தங்களுடைய அடியவர்கள் சார்பிலே நன்றியையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நான் நீடிக்க விரும்பவில்லை. யாரேனும் கூறாவிட்டால் நன்றி கூறாவிட்டால் குறிப்பாக உதவி அச்சகர்கள் உதயசங்கர் அதே போல ரிஷிகேஷ் சர்மா இவர்கள் இருவருமே
பக்கத்துணையாக இருந்து எங்களுடைய நாகேஸ்வர குருக்களுக்கும் பிரதம குரு அவர்களுக்கும் பக்கத்துணையாக இருந்து எந்த நேரமும் உதய சங்கர் சிரிப்போடு இருப்பார். சிரிக்காவிட்டால் அவரை தெரிவதும் கஷ்டமாக இருக்கும். அவை அந்த அடிப்படையிலே உதய சங்கர் சிகேச சர்மா அவர்களுக்கு இந்த ஆலயத்தினுடைய சார்பிலே நன்றியை தெரிவிப்பதோடு ஓதுவாராக இருந்து அவர் வடமராட்சியிலே பிறந்தவர், வெளிகாமத்திலே புகுந்தவர். அங்கிருந்து இங்கு வந்து தன்னுடைய ஆரம்பகால ஓதுவார் பணியை தொடர்ந்தும் செய்த ஆசிரியர் ரஜீவன் அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளை தெரிவிப்பதோடு, மேலும் யாரையும் நன்றி கூறாமல் விட்டால் அவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய இந்த நேரத்தை இதை அதிகப்படுத்தாமல் குருக்கள் ஐயா அவர்களை, எங்களுடைய மகோத்சவ பிரதம குரு சிவஸ்ரீ ராம் சபாநாத குருக்கள் ஐயா அவர்களை ஆசியையும் ஏற்புரையையும் வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன்.